பூண்டுகள், ஈரறி உள்ளது, மரச்செடி கொடிகள், மூன்றறி உள்ளது, அது நீர்வாழ்வரை, நான்கறி உள்ளது, அது பறவை, ஐந்தறி உள்ளது, அது விலங்கு, ஆறாவது அறிவு மனிதர்களுக்கு என்ன அறிவு? பகுத்து ஆராயக்கூடிய அறிவு. எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. தப்பு எது சரி எதுன்னு ஆராய்ந்து வரக்கூடிய தன்மை அந்த அறிவு. எதை பேசலாம் எதை பேசக்கூடாது, அப்படி இருக்கிற பெருமை. எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆறாவது அறிவு, சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு. பாருங்களேன், இந்த இடத்துல எதை பேசுறேன்னு தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளி இருக்காங்க. அவர்தான் பெருமையான இடத்துக்கு செல்ல முடியும். ஆக மனிதர்களுக்கு 6 அறிவா இருந்துட்டாலும் 6 அறிவு காட்டுல ஒரு அறிவு கூடவே யாருக்கு? அது ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும். ஆக உங்களை போன்ற முனிவர்களுக்கு, சித்தர்களுக்கு, ரிஷிகளுக்கு, ஞானிகளுக்கு இருக்காங்க. அப்பேற்பட்ட 7வது அறிவு இருந்தாலும் 7வது அறிவு காட்டுல ஒரு அறிவு கூடனா இங்க இருக்கக்கூடிய ஐயனாருக்கு இறை அறிவு, தெய்வத்துக்கு இறை அறிவு, 8வது அறிவு. ஆக அறிவாளி அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதை? அறிவாளிக்கு 3 பாதைங்க. அறிவாளி முட்டாளி சேர்ந்தா 2 பாதைங்க. முட்டாளு முட்டாளி சேர்ந்தா ஒத்த பாதைங்க. சொல்லிருக்காங்கல்ல, பாதை இருக்குல. கேளுங்கள், தரப்படும், கட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், திறக்கப்படும், கொடுக்கப்படும் இருக்காங்க. கேட்டவரை கொடுத்தவர், கேட்காமல் கொடுத்தவர், சத்தம் கொடுத்தவர், வயது கொடுத்தவர், அறுத்து கொடுத்தவர், சிபிச்சு கொடுத்தவர், எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்க. தனம் கேட்டால் தர்மம் கேட்டால் நீதி கேட்டால் கேள்வின்னு ஒன்று கேட்டால் கட்டாயம் பதில் கிடைக்கும்ல. நாங்க தாராளமாக கேட்டா ஏராளமா கொடுத்துட்டே இருப்பேன். கொடுப்பீங்கல்ல, பார்க்கலாம்ல. நிலத்திற்கு, தமிழுக்கு, குலத்திற்கு, சிவத்திற்கு, நிலத்திற்கு 5 சிவைகள், 6 ஸ்வரங்கள், 7 கிரகங்கள், 9 திக்குகள், 8 பசி வந்தா 10 பறக்கும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரை பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணி, தரித்திர மரியா பெட்டி, கோபத்தை அடக்கா பெருமல்லி வெல்லா சீடன், பாவத்தை தீரா பயனில்லை இருந்தும் ஏறனாலே வேகத்துல 7 மருந்து பயனாம போயிடக்கூடாது சொல்லி வச்சிருக்காங்கல்ல. மனிதனுக்கு சொல்லுது திருக்குறள், மனிதன் நிமித்தி பார்த்து சொல்லுது தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொல்லுது. அது பகவத்கீதை. மர்மம் மோதினா அங்கே கிண்ணற மல்லைக்கு மோதினா அங்கே தீப்பொறி பறக்கும், மண்ணாங்கட்டி மோதினா அங்கே தூசி பறக்கும், தேங்காயும் கல்லு மோதினா தேங்காய் உடையும். வாழ்க்கையில வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது, போனால் வராதது, உயிரும் வருவது பாவ புண்ணியம், நிற்க முடியாதது, ஆசைக்கு துக்கத்தை நிற்க முடியாதது, ஆசையின் தாகத்தை நிற்க முடியாதது, ஆசத்தையும் மந்தத்தையும் எல்லாருக்கும் சமமானது. அது பிறப்பு இறப்புன்னு எதை கேட்டாலும் சொல்லுவீங்களா? சொல்ல தர கூடியது இருக்கா? அப்படியே. அப்புறம் என்ன பாப்போம், வேற என்ன? வாங்க பேசுவோம். பேசுமா? சரி, நல்லா பேசுறியே. வந்தது அதுக்காக. ஓரட்டில் ஆடாத ஆட்டம், இரட்டில் கற்காத கல்வி, மூவட்டில் நடவாத திருமணம், நாலட்டில் பிறவாத பிள்ளை, ஐந்தட்டில் தேடாத செல்வம், ஆறட்டில் சுற்றாத தலம், ஏழட்டில் பண்ணாத ஞானம், எண்ணட்டில் அடையாத ஓய்வில்லை. உன்னுடைய வாழ்க்கை 8 புரட்சி 8க்கு சிறப்பு சேர்த்தா 8க்குள்ளே அடக்கம் சொல்லிருக்காங்க. உண்மைதானே? அப்படிதானே? இதிகாசம் என்பது 2 இருக்கு, அஷ்டமா சித்திகள் என்பது 8 இருக்கு, ஈரேலும் 14 லோகம், பிராணங்கள் என்பது 8 இருக்கு, வேதங்கள் என்பது 7 இருக்கு, ஆகமங்கள் என்பது 28, சாஸ்திரம் என்பது 6 இருக்கு, யுகங்கள் என்பது 4 இருக்கு, தத்துவம் என்பது 6 இருக்கு, தர்மம் என்பது 32 இருக்கு, கலைகள் என்பது 24 இருக்கு. சரியாக்கா? சரியா போயிட்டே இருக்கணும். நம்ம பொழப்பே அதானே. அதுக்காக உள்ள பொழப்பே ஒழுங்கா பார்க்கணும். எனக்கு இப்படி பதில் சொல்றால ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கேள்வி கேட்கறால ரொம்ப பிடிக்கும். அடியா கேட்டதே பதில் விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டு ரொம்ப தேவை. ரொம்ப தூண்டி விட்டுற கூடாது. அளவோட இருக்க பஞ்சாயத்து இல்ல. நீங்க ரொம்ப தூண்டிடாது. அளவுக்கு மீறினால் நஞ்சனே. அப்படியே அங்க பாப்போம், பேசுவோம். தவறில்லையே. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர் மெய்யெழுத்து 216, ஆயுத எழுத்து மொத்தம் 1 இருக்குண்ணே. ஆக மொத்தம் சேர்த்தோம்னா 247 எழுத்துக்கள். ஆக வல்லினம் என்பது கசர தவற, மல்லினம் என்பது எங்கன நமன, இடிகினம் என்பது வளனண்ணே, வல்லினம் என்பது தா, மல்லினம் என்பது மீ, இடிகினம் என்றாலே என்று சொன்னா ஒன்றை சேர்க்கும் பொழுது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும். தமிழ் என்றாலே அமிர்த வைக்கக்கூடிய அற்புத மொழி தமிழ் மொழினே. பெருமை இருக்குல. அப்படியா? கையே தட்ட வேண்டியது. ஏன் அப்படி வந்து ஆரம்பத்துல தட்டிட்டே இருக்காரு. அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். ஆமா, ஏன்னா சரியா பதில் சொல்லும் பொழுது நீங்க கை தட்டி உற்சாகப்படுத்தணும். உங்களுடைய வரவேற்பை இந்த இடத்துல நாங்க இருவரும் 2 பேரும் தராசு தட்டு மாதிரி சரி தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? மக்களுடைய தீர்ப்பு தானே. நீங்க இதே அன்னைக்கு உண்டு. ஆமா, ஏன்னா இவங்க தான் அன்னைக்கு நீதிபதிகள், நீதி படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி. கண்டிப்பா உறுதியா பேர்பட்ட பகுதிக்கு பேர்பட்ட தொகுதிக்கு வரணும். யார் வரணும்? நல்ல தகுதி படைச்ச ஒரு ஆளே வர முடியும். தகுதியான ஆள் தான் வரணும். வர முடியும். தாய் என்றால் தன்னம்பிக்கை, பூ என்றால் குறிக்கோள், நீ என்றால் திட்டமிடல். ஆக தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு வரணும். இது 3 சேர்ந்து வந்தா இடத்துக்கு பெருமைனா பெருமை இருக்குல. பெருமையை சேர்க்கத்தான் வந்திருக்கோம். வந்தா இதானமா? அப்படியே. சரி வாங்க பேசுவோம். பேசுவோம் தான். எதை கேட்டாலும் சொல்றீங்க. சொல்லு கூட்டியதா இருக்கு. நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம் பண்ற நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகி யாரு? பெருமான், முருகப்பெருமான். கதைக்கு நாயகன் உங்க அப்பா நம்பி மண்ணே. அப்படியே இருக்கார்ல. கேள்வி கேட்கலாம்ல. அப்ப இதுவரைக்கும் கேட்டது இதெல்லாம் சின்ன புள்ளி. சின்ன புள்ளியே தான் பெரும்புள்ளி ஆக்க முடியும். கண்டிப்பா. அப்புறம் என்ன? சரி, நாடகத்துக்கு முக்கியமான புள்ளியே நாங்க தானே. இருந்துட்டு போடும் தப்புள்ளி. வாங்க சார், உருவாக்குறாங்களோ தானே இருக்கோம். பேசுவோம். சரி, எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. கண்டிப்பான முறையில். அப்படிதானே? என்னுடைய தமிழ் தாய் கொடுத்த புண்ணியம் அது. சொல்ற இடத்துக்கு வந்திருக்கான். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்குகின்ற பொழுது என்ன சுழி
போடுவாங்க. ஊனா என்ற சுழி போட்டு செயலை தொடங்குறானே. ஊனா என்ற சுழியை போடணும். ஆமா. அதோட ஓனா என்ற ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரிக்கணும். சேத்தாதான் பெருமை இருக்கு. பெருமை இருக்கணும்ல. அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரிக்கணும். முட்டிமலை என்ன முடிக்கணும்? சுபம் லாபம்னு போட்டு முடிக்கணும். வெற்றியோட முடிக்கணும். கண்டிப்பா முறையில முழுமுதற் கடவுள் அப்படின்னா யாரு? எல்லா வல்ல விநாயக பெருமான். விநாயக பெருமான் உண்டு. அப்படிதானே? சித்தி புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே புத்திதாரு மூலவனே மூசிக வாகனனே ஒருவனுக்கு மூத்தவனே முக்கடன் பெற்றவனே கருணை கை கொடுத்து கணபதியே காப்பாயாக. நாங்க பேசுகிறோம். அது சொன்னா மட்டும் போதுமா? ஆரம்பத்துல சொன்னாலே பாலும் தருதலும் பாகும் பிறப்பு நாடு கடந்ததற்கு நாதனை கொலசை துங்க கரிமுத்து தீமணிய நீருக்கு அந்த சங்க தமிழ் முழு தா என்று பெருமை சேர்க்கலையா? புரிஞ்சுக்கல? நாங்க கவி பேசினா நீங்க கவி பேசுங்க. எந்த கவி பேசினால் கவி, பேச்சு பேசினா பேச்சு, புராணம் பேசினா புராணம், நடைமுறை பேசினா நடைமுறை. நீ எந்த முறைக்கு போறியோ அந்த முறைக்கு நான் வர்றேமா? பேசுவோமா? பார்க்கலாம்பா. கலந்து உரையாடலாம். வேற என்ன? குலப்பெரியில் குந்திடுவாய் குடும்பங்கள் காத்திடுவாய் நிலமெல்லாம் செய்திடுவாய் நாட்டை காத்திடுவாய் மஞ்சள் நீ வருவாய் மாட்டு சாணத்திலே கொஞ்சிய நீ இருப்பாய் கும்பிட அருவாய் சொல்லி வச்சிருக்காங்களே பாடுங்க. அது மட்டும் தான் போதுமா? அல்ல போ மறுபடி போ அண்ணன் விட்டு பிறந்த போ புகா திறப்போ நல்ல குடும்பங்க மாமரை கோபத்தை விட்டு எடுக்கும் கணவதியை கை தொடுத்த கால் பெருமை சேர்க்கலையா? காரியங்களை தொடங்கிலே கை கொடுக்கும் நீ தெய்வம் 1000 வெற்றிகள் எள்ளி குவித்திடுவாய் கொம்பெடுத்து பாற்றை கும்பெடுத்து எழுதிடுவேன் நம்பிக்கை வளர்த்திடுவா தும்பிக்கை காட்டெல்லாம் கூட படி வச்சிருக்காங்களே. சீத கலவ சந்தாமரை பூவும் பாத செலவு பழைசை வாழ பொன்னரைகான பூ நடையும் வண்ணமரங்க விரதரை கழிப்ப பேல வைகளும் பெருமாற கோடும் பேல முகமும் பிறகு சுதரமும் 5 கரமும் அங்குச பாதமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலவெறியும் 4 வாயும் 4 உயமும் 3 கண்ணும் 30 சுவடும் 2 சுவையும் 7 முடியும் 2 முப்போட தொழில் மார்பும் சொற்பதங்கள் துரியமங்கால அற்புதம் கற்பக கழியே முப்போட மூசிய வாகனான இடத்துக்கு வருவதனால என்னங்க 32 பல்காட்டு இசையுடனே பன்னான சின்னமில் பாடி வந்தாலே பாறையில் உள்ள ரன்னாந்திக்கு பாரல் அகலகை என்பார் சொன்னாம்பு பட்டையிலையும் கொண்டார் கவி என்று சொன்னவன் கூட பாடி வச்சிருக்காங்களேங்க. பேரமன துரியப்பா பேரனுக்கு தீரப்பா நாடும் பொழுது நமக்கப்பா நமச்சிவாயம் துரியப்பா திரு செந்தூர் படி வேணப்பா சித்திகர மாரியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூலமந்திர சிக்கன அப்பனுக்கு பெருமை சத்த பேச்சுக்கு பேச்சு சரி மூச்சுக்கு மூச்சு மூச்சாதானே வீச்சுக்கு வீச்சு தூங்கும் போது மனிதனோட மூச்சு சுழி மாறினாலும் போச்சுன்னு இருக்காங்க. இடத்துல இருக்கணும்ல. அப்புறம் என்ன? கல்லை கண்டால் நாயை காண நாயை கண்டால் நல்ல கடவுளே உற்றதை சொன்னால் உற்றது பொருந்தும்னே ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அன்பிள்ளை தானாக வளரும் என்று பெருமை சேர்த்தான். 1000 பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை பண்றானே பாத்திரம் மருந்து பிச்சை கொடு பாத்திரம் மருந்து பொண்ணை கொடுறானே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனாக தலைக்கு வந்தது தலை பாயோட போச்சுன்னா ஆறிலும் சாவு ஊர்லையும் சாவுன்னா காட்டினால் மானபோகம் காட்டாட்டி பிராணம் போச்சுன்னா பேசி பாருங்க நாரதர்கிட்ட பேசி பாருமா எதை கேட்டாலும் சொல்லுவாரு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டினா சும்மா இருந்த சங்க என்ன சொன்னீங்க? ஊதி கெடுத்தானா ஆண்டினா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னா ஆண்டி. ஏன் அப்படி சொல்றாங்க? சொல்லுங்க. சொக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல ஆலயம் தருவது சாலமும் நன்றி கோயில் இல்லாத ஊர்ல இருக்கவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் நானே. ஆமாங்க. மாமியா உடைச்சா மண்கொடம் மருமக உடைச்சா பொன்கொடம். ஏன் சொன்னாங்க? மாமியா உடைச்சா மஞ்சட்டி மருமக உடைச்சா பொன்சட்டி. எதுக்கு சொன்னாங்க? சொல்லிருக்காங்க. பழமொழி தெரியுது. எதுக்கு சொல்லணும் கேட்டேன். நான் ஒண்ணு கேட்டனே. இருக்கட்டும். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின ஏன் சொன்னாங்க? வர்ற இடத்துக்கு பேசுறீங்க பெருமை பேசுங்க. எதுக்கு இந்த விளக்கத்தை படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புராண ரீதியாவும் சரி நடைமுறையா சொல்ல முடியும். 1000 கருத்துக்கள் இருந்தாலும் இதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பழமொழி? உன் அண்ணன் கேசவன் நீ அந்த கல்வியை மையப்படி வச்சு கேட்கறீங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டினா அதுக்கு சொல்லப்படுறதில்ல. ஆரம்பத்துல ஆண்டி ஒருத்தர் இருந்தாப்பலையா தாண்டி கையில ஒரு சங்கு வச்சுட்டு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் சங்க ஊதிக்கிட்டு ஊருக்குள்ள போவாப்பலையா. ஆனா சாமியார் வந்துட்டாண்டி சோற போடுங்கய்யா அடி சோத்த போட்டு அனுப்ப சாப்பிட படுத்துக்கிற சத்திரத்துல எப்ப பசிக்குதோ மறுபடியும் சங்க கொண்டாட ஊதுறது சாப்பாடு வாங்குறது சாப்பிடுறது சத்திரத்துல படுக்கிறது இப்படியே பொழப்பு ஓடிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த பக்கமா வழியில ஒரு திருடன் 12 மணிக்கு இரவு நேரத்தை சத்திரத்துல படுக்கலாம் போல ஒரு சாமியார் முன்னால படுத்திருந்தாராம். சாமியார் பார்த்து கேட்டாராம், ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் இந்த சங்க ஒதுக்கிட்டு சோத்த திருட்டு இப்படியே படுத்து கிடக்குறீங்களே ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இருக்கீங்களே காசுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த வேலையை தோட விட்டுருங்க. வேலை வேணாம். நான் சொல்ற வேலைக்கு வாங்க. நான் சொல்ற வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 போட்டு தரேன்னு சொல்ல கூப்பிட்டது திருடன். இவரு சாமியார் பார்த்தாப்பலையா 1500 கிடைக்குதுல சும்மா தானே தர்றான் போவேன்னு திருடன் கூட புறப்படுத்த போக திருடன்
12 மணிக்கு இந்த ஊருக்குள்ள கடை ஓட்டுப்பாள் ஆட்டு கடையில இருந்து ஒரு ஆட்டை தூக்கி தாந்தரையில போய் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டை தூக்கி அவர் தோப்படியில் வச்சுட்டு போகலாம்னு போக திருட வச்சிருக்க ஆடு கத்த ஆரம்பிக்க. இதே தொழிலுக்கு பழசு, அதனால ஆடு கத்தனா சங்க புடிச்சிட்டான். சாமியார் கடத்துல வச்சிருந்த அந்த ஆடு கத்த ஆரம்பிக்க. அப்பதான் இவர் இங்க இருந்து சொன்னாராம், அடே சாமியாரே ஆடு கத்துதியா சங்க புடியான்னு சொல்ல அந்த ஆளு பழக்க கோஷத்துல ஆட்டு சங்க விட்டு கையில இருந்து இந்த சங்க எடுத்து பூன்னு ஒரு புடி வச்சானா. அப்பதான் மாட்டுக்காரன் வந்து உற்சாகம் எடுத்து போட்டானா ஒரு போடு சங்க ஊதிட்டே. அப்பதான் திருடன் சொன்னானா, சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தாண்ட ஆண்டின்னு அன்னைக்கு சொல்லப்பட்ட கூத்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கு. இது நடைமுறை கதை. ஆனா ஆன்மீக ரீதியாக பார்க்கடலை கிடைக்கிறார்கள். கடைமுறை தோன்றப்பட்டது ஆழகால விஷம். இந்த விஷத்தினுடைய குடும்பம் அதிகமாகுது. விஷத்துல யாராலையும் தப்பிக்க முடியல. ஆழகால விஷத்தை உண்டவர் தான் பார்த்தார் பரமசிவன். வருத்த வேண்டாம், விஷத்தை நானே சாப்பிடுறேன்னு சொல்லி அந்த விஷத்தை தான் எடுத்து அருந்துகிறார். அருந்தும் பொழுது இந்த தொண்டை பகுதி சங்கு பகுதியை நெருங்கியதா அந்த விஷம். பார்வதி பார்த்தா அத்தனை பேர் சும்மா இருக்கும் போது நம்ம புருஷன் அந்த இடத்துல எடுத்து குடிக்கிறாரே, இந்த விஷம் உள்ள போன புருஷனுக்கு ஆபத்தை சொல்லி இந்த சங்கு பகுதியை நெருங்கும் போது விஷத்தை கையில இப்படி கையை வச்சு இப்படி தங்க இறுக்கி பிடிச்சாலும் பார்வதி இப்படி இடுக்கி பிடிக்கும் பொழுது இந்த பகுதியில தொண்டையிலேயே இந்த கண்டத்திலேயே விஷம் தங்கியது. அதனால அவருக்கு பேரு திருநீல கண்டன் பேரு. அது வரைக்கும் சமமா இருந்த அந்த சங்கு பார்வதி இருக்க பிடிச்சோட முன்னால கொஞ்சம் நீண்டு கிடைச்சா. அப்பதான் நம்மால சொன்னாங்களாம், சும்மா கிடந்த சங்க ஊதக்கட்டான ஆண்டி அப்படின்னு இப்படி ஒரு படம் இருக்கா. அதுல கரெக்டா சொல்லிட்டாப்ல. இருங்க நண்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. சாமி சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கை தட்டுறீங்களா? ஆனா சாமி இருக்கிறது உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஐயனார். சரி, ஐயனார்னாலே பொதுவாகவே காவல் தெய்வம் எல்லை தெய்வம்வாங்க. கருப்பன் ஐயனார் எல்லாமே எல்லை தெய்வம் காவல் தெய்வம்வாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஐயனார் மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ஐயனார். சரி, ஐயனார் இருப்பது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதரை இன்னையோட ஏதாவது வாயை வச்சு சொல்லுவோம். மூக்காந்த அத்தை இல்ல சார், அப்பெல்லாம் பேசுவேனா? நீங்க நல்லா வாழணும்னு சொல்லுங்க. ஐயா மாறநாட்டு கருப்பு கொல்லமுடியா மடப்புறத்தா நீங்களா இருக்கிறது உண்மையா இருந்தா வள்ளிய ரொம்ப நல்லா அப்படியே பாத்துக்கணும். தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. பார்த்து கவனமா இருக்கணுமா வச்சுக்க. ரொம்ப கவனமா இருக்கு. உனக்கு ஐயனார் தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கு. சொந்த மாப்பிள, அதனால எனக்கு ஆதரவா இருப்பாப்ல. சரி வாங்க, நீதி அதன் இருக்கேன். நல்லா பேசுறீங்க. அது சரியாதான் இருக்கு, சரியாதான் இருக்கு. கேட்டது என்னாச்சு? பாருங்க மத கொடுத்தது என்ன ஆச்சுன்னு. ஆனா பேச்சு பேசவே கூடாது. என்ன புரிய ஆம்பளம் பேச்சு பேசினாலே அத்தனையும் சரித்திரம் பேசினாதான் சரித்திரம். சரித்திரத்துக்கு இடம் பேசுற வச்சு ஒரு லட்சம் மாமியார் இல்ல ஏதாவது நான் பாத்துக்கிறேன். சொல்லு, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களா? என்னமோ ஒரு கேள்வி கேட்டாரு. மாமியா உடைச்சா மஞ்சட்டி பொஞ்சட்டி பழமொழி சேர்த்தேன். விளக்கெண்ண விளக்கம் இருக்கு சார். சொல்லணும்ல, காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாது. காரணத்தோட தான் தோரணம் கட்ட. ஒரு தோரணம் கட்டுறது நல்ல காரணத்துக்காக தானே. ஒரு விஷயம்னு ஒண்ணு இருந்தா விளக்கம்னு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 1000 பழமொழிகள் இருக்கு. சரிமா? ஒவ்வொரு பழமொழிக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஏராளம். ஆமா, ஏராளமாக. அதே போல மாமியா உடைச்சா மண் சட்டி மருமக, அது அப்படி கிடையாது. மாமியா உடைத்தாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா மாமியா உழைத்தாள் அப்படின்னு வரும். மாமியா உழைத்தால் மண்ணுக்கு பெருமை, மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது மறுவித. இப்ப மாமியா உழைச்சா மண் சட்டி, மருமக உழைச்சா பொன் சட்டின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம். வந்திருக்க இடத்துல உழுது பழச்சுக்கிட்டோம்னா குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு மருமகனும் சேர்ந்து வரக்கூடிய உழைத்தார்னா அது மண்ணா இருக்காது, அது பொன்னாக மாறும். அது பொண்ணுக்கு உரம். மாமியார் உழைத்தா மண்ணுக்கு உரம், மருமகன் உழைச்சா பொண்ணுக்கு உரம். எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? உண்மை எப்படி மாறி இருக்கு. மாற்றம் உண்டே உலகத்தில் மாறாதுன்னு. இன்னொரு விஷயம் கேட்கலாம். எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. கள்ளக்கட்டா கள்ளக்கட்டா நாய காணும், நாயக்கட்டா நாயக்கட்டா கள்ள காணும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதிகாசம் என்பது எத்தனை? நீங்க ரெண்டுக்கு பெயர் சொல்லுங்க. ஒன்னு ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அப்படிதானே? ஆமா. சரி, ராமாயணத்தை எழுதுனது யாருங்க? என்ன மொழியிலமா? அப்படி கேட்கணும். அப்படி நீங்க நிக்கணும். அப்படியே அதுக்காக வந்திருக்கீங்க. சரி வாங்க. ராமாயணத்தை சரி தமிழாக்கம் செய்தது யாரு? தமிழாக்கம் பாத்தீங்கன்னா எல்லா வெள்ள கம்பராப்பட்ட எழுதி கம்பராமாயணம் பேர் வச்சு இன்னைக்கு சரித்திரத்துக்கு இல்ல. கம்பர் ஒட்ட குத்தகாரன். ஆமா. அதே சமயத்துல சரி
சமஸ்கிருத வடமொழியில் எழுதினது யாரு? அது வால்மீகி முனிவர் ஏற்றி பெருமை சேர்த்திருக்கிறார். வால்மீகி யாரு சொல்ல? எல்லாம் வல்ல நாரதன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூட ஆரண கவிதை செய்த அருத வால்மீகி. நாரதர் சொல்ல சொல்ல எழுத பெருமை. ஆக நாரதர் சொல்ல சொல்ல வால்மீகி முனிவர் எழுதிட்டார். இது வந்து சமஸ்கிருத மொழி. ஆமா, அது உண்மை. அப்படிதானே? சரி. ராமன் வந்து என்ன குலம்? சூரிய குலம். ராமன் என்ன குலம்? சூரிய குலம். அப்படினாக்கா சூரியன். சரி. ராமன் சூரிய குலத்திலே உதித்தவர். கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தெரிஞ்சதானே. ராமனுக்கு எத்தனையோ பேர் உண்டு. எக்கச்சக்க பேர். நிறைய இருக்கு. சரி. ஏன்னா ராமனுக்கு அனந்தராமன், விஜயராமன், சீதாராமன், தசரதராமன் இப்படி எத்தனையோ பேர் உண்டு. ஆமா. எத்தனை பேர் இருந்துட்டாலும் சரி, குறிப்பிட்டு ராமனை சாப்பாட்டு ராமன்றாங்க. ராமனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மகாபாரதத்துல ஒரு பீமனை சொல்லலாம், குண்டாதரனை கூட சொல்லலாம். ஆனா முக்கியமா நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் இந்த வந்துட்டாண்டா சாப்பாடுறாமே அப்படின்னு நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்களை சொல்லலாம். ஆனா ராமனை சாப்பாட்டு ராமன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ராமனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. பேசுறீங்க, பெருமையா இருக்கு. ஏதோ கோதண்ட ராமன் கேட்கும்போது சரி ராமரை பத்தி ஒரு செய்தியா இருக்க நினைச்சேன். இல்ல பரசுராமர் அவர் கதையா இருக்க நினைச்சேன். ஆனா கடைசி அங்கங்க போகாம நல்லா சாப்பிடற சாப்பாட்டு ராமன் சொல்றமே, ஏன் சொல்றோம்னு அங்கங்க சுத்தி சாப்பிடணும். உண்மைதான். சாப்பாட்டு ராமனோட தம்பி சாப்பிட சாப்பிடறது தப்பு இல்லையே. உணவு உடுத்த உடை இருக்க ஏற்படுதானே, அடிப்படை உணவு தானே. இப்ப நீங்க சொன்னீங்க எத்தனை பேர் இருக்கு, ஏன் அப்படி சொல்லிருக்கணும்? நல்லா சாப்பிடறால சாப்பாட்டு பீமான்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா பீமே நிறைய சாப்பிடுவார். சாப்பாட்டு குண்டோதரா சொல்லிக்கலாம், அதிகமா சாப்பிடுறாரு. ஆனா ராமரை கொண்டாந்து இதுல சேர்த்துக்காலே என்ன காரணம்? சாப்பாடுற மாதிரி கட்டிய வழிதாக்கா இந்த கேள்வி இப்படி நிலைமையில இருக்கட்டும். இப்ப சாப்பாட்டு ராமர் இருக்கட்டும், ராமராகப்பட்ட பிறந்தார். தசரதருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் தெரியுமா? அது வந்து கோசலை, கைகேயி, சுபத்திரையாகப்பட்டவர். மொத்தம் 3 பேர். கோசலைக்கு பிறந்தவர் ராமனாகப்பட்டவர், கைகேயிக்கு பிறந்தவர் பரதனாகப்பட்டவர். அடுத்து ஒருத்தி சுபத்திரை, அவங்களுக்கு லட்சுமணன் சத்ருகன் சொல்லுவாங்க. லட்சுமணன் சத்ருகன் அவர்களுக்கு பிறந்தாங்க. தானே கதை மாற்றம் இல்லையில. மாற்றம் இல்லை. இவ்வளவு பேர் பிறந்தா இல்ல. இப்ப ராமர் பிறந்தது எந்த குலம் நீங்க சொன்னீங்க? ராமர் பிறந்தது சூரிய குலம். இதுல மாற்றம் கிடையாது. இப்ப ராமர் பிறந்தது சூரிய குலம் தானே உண்மை. இன்னைக்கு ஊருக்குள்ள ரெட்டப்புல பிறந்தா ராம லட்சுமணன் பேர் வைப்பாங்க. கண்டிப்பா. ஆமா, இரட்டை சகோதரர்கள். ஆமா, ராம லட்சுமணன் வைப்பாங்க. வைக்கிறாங்க. படமுள்ள இன்ன வரைக்கும் இருக்கு. ராம லட்சுமணன் பேர் வைக்கிறாங்க. சில பேர் குலசாமி பேர் வைப்பாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ராமர் பேரை நீங்க சொன்ன மாதிரி பரசுராமா, கோதரமா, தசராமா அப்படி பேர்களுக்கு மத்தியில ராமச்சந்திரன் பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கேக்குறேன் அப்படின்னாக்கா ராமச்சந்திரன் பேர் வைக்கிறாள். ராமர் எந்த குலத்துல பிறந்தார்? நீங்க ராமன் சூரிய குலத்திலே உதித்தவர். ராமர் பிறந்தது சூரிய குலம். பேர் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்க? ராமச்சந்திரன். ராம சூரியன் வச்சிருக்கலாம், இல்ல சூரிய ராமன் வச்சிருக்கலாம். சூரிய குலத்துல பிறந்தாலுக்கு சந்திரன் கூட சேர்த்து எதுக்கு ராமச்சந்திரன் வைக்கிறாங்க? என்னையா அது கேள்வி? எனக்கு எதிரி வரை எங்கேயுமே இல்ல. நீதாப்பா. எதுக்கு இருந்தா தான் பெருமை இருக்க முடியும். எதிரியை நம்பிடலாம். எதிரி இருந்தா தான் எதுக்கு துணிய முடியும். எதிரி இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும். தப்புல கூடாது. துரோகி கூட இருக்க கூடாது. துரோகி பக்கத்திலே நிக்கும். உண்மைதான். கூடவே இருக்கும். சத்தியமான உண்மை. அது உண்மைதான். கண்டிப்பா நம்ம கூட வருவாங்க. கொஞ்சம் ரசவசங்க தம்பிக்கு பாலநிலையில ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சோறு வைங்க. அவர் நல்ல மனுஷன். இந்த மேக்கப் பவுடர் எடுத்து கொடுங்க தம்பிக்கு, ஒரு டீ வாங்கிட்டு சொல்லுங்க. அப்படிதான் வண்டி வேஷம் போடுறான்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லிவிட்டு இங்க வந்தோன்னே கவனை பிடிச்சி தாண்டி எத்தனை பண்றது. அப்படி மோசமான வழி இருக்கத்தானே. என்ன செய்ய வர்ற நாரதெல்லாம் சண்டியர்த்தனம் பண்ணா வள்ளி எல்லாம் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்களா? அதுக்காக வில்லி வேஷம் போட்டினோன்னு கொஞ்சம் ராமனுக்கு சாப்பாட்டு ராமன் பேரு 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு வரத்தை வாங்கினாரு தெரியுமா? கையேயி ஏன் மயம் பரதை நாடாளணும், காட்டுக்கு போக வேண்டியவன் யாரு கட்டினா? ராமன் காடாள வேண்டும், என் மையன் நாடாள வேண்டும்னு வரத்தை வாங்கிவிட்டான். இப்ப தாயார் சொல்லையும் தந்தை சொல்லி மட்டும் முடியுமா? தட்ட முடியல. ராமே போறார். 14 வருஷம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ராமர் புறப்பட்டார். கூடவே சீதையம்மா போறாங்க. லட்சுமணன் போனாரா? சீதா நீ இரு, நகரத்துல இரு, காடு உலகத்துல பெருமுட்ட துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய வராதுன்னா ராமா உன்ன பிரச்சனை இருக்க முடியுமா? உன்ன பிரச்சனை இருக்க முடியாது. நீ பிரிவினும் சுருமோ பெருங்காடு, நீ இல்லாத இடத்துல காட்டுமா எனக்கு காடு பெருசு, நான் அங்கேயே வர்றேன். சீதை போனாங்க, லட்சுமணன் போயாச்சு. அப்பதான் பரதன் பார்த்தாரா, ஆகா இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இல்லாத நேரத்துல வரத்தை தாய் வாங்கிட்டாலே அண்ணே இருக்கும்போது நம்ம நாடாண்டா என்ன அர்த்தமா இருக்கும்? நேர விரைந்து போகிறார் பரதன். அண்ணா தெரியாதமா நடந்து வச்சு, நீங்க வாங்க, நீங்க நாட்டாளுங்க, நான் காட்டுக்கு போறேன், வந்துருங்க. நானும் கூப்பிட்டேன். முடியாதுப்பா, சொன்ன வாக்க ராமன் மீறினான்னு உன்னை அவச்சொல்லுக்கு ஆளாவே என்னால முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்ல. அப்பதான் பார்த்தாரா பரதன், நீங்க வரலைன்னா சொல்லி பார்த்தாரு, கேட்கல. உங்க பாதரட்ச செருப்பை கொடுங்க, அந்த காலனியை தாங்க, அதை வச்சு நாடாண்டுக்கிற சொல்லி ராமனுடைய சிம்மாசனத்துல 14 வருஷம் ராமனுடைய செருப்பு பாதையை தான் அரசாட்சி புரிந்தது. இப்ப ஒரு வார்த்தை சொல்றாப்புல, 14 வருஷத்துக்கு ஒரு நாள் தாமதமா நீங்க வந்தாலும் என் உயிரை நான் போய்க்கிறேன். ஒரு நாள் தாமதமாக ஆண்டு கணக்கு முடிச்சோட சரியா வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டேன். நாட்கள் செல்லுது. ராமே போறாரு. பக்கத்துல ஒரு முனிவர் குடிசை. முனிவர் பேரு பரத்வாஜர்.
முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லபடியா போயிட்டு வரணும், வனவாசம் முடியணும், நல்லபடியா நடக்கலாமா, ஒண்ணு வருத்த வேண்டாம். போன அனுப்பிட்டார். போயிட்டாராமே காட்டுக்கு போறாரு. சீதையை அங்கத்தான் சிறை எடுத்து செல்கிறார் ராமணேஸ்வரர். சீதையை சிறை எடுத்து போச்சாச்சுல, வானர கூட்டத்தின் உதவியோடு மறுபடியும் மீட்டு கொண்டாந்து நாட்டுக்குள்ள 14 வருஷம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. முடிஞ்சு ஊருக்குள்ள வரும்போது ராமனுக்கு ஒரு நினைப்பு. போகும்போது பரத்வாஜ முனிவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, வரும்போது நல்லபடியா வந்துட்டோம்னா ஆசீர்வாதம் வாங்கணுமே. நேர முனிவர் காலில் விழுந்தாராம். முனிவரே, உங்களை பார்க்க வந்திருக்கோம்னு. வருத்த வேண்டாம் ராமா, நான் உன்னை பார்க்க வர்றானே, நீ என்ன பார்க்க வந்துட்ட? உனக்கும் ஒட்டுமொத்த படைக்கும் சேர்த்து இன்னைக்கு இரவு சாப்பாடு நம்ம வீட்டுலதான், இன்னைக்கு இங்கதான் தங்கணும்னு சொல்ல. ராமன் பார்த்தாரு, நம்ம இங்க தங்கிட்டோம்னா ஒரு நாள் தாமதம் வந்தாலும் உயிரை விட்டு பறந்தேன்னு சொன்னார்ல, அப்ப சரியா போடும்ல. இன்னைக்கு தங்கிட வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்ப என்ன செய்யறது? நேர ஆஞ்சநேயர் கூப்பிட்டார். ஆஞ்சனியா, விரைந்து போ, நாளைக்கு தான் வருவேன் தகவலை போய் தம்பிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல ஆஞ்சநேயர் போயிட்டாரு. இங்க எல்லா வானரத்துக்கும் ராமருக்கு சேர்த்து சாப்பாடு பந்தி மிகப்பெரிய படையில நடக்குது. எல்லாருக்கும் இலை விரிக்கப்படுது. எல்லாருக்கும் இலை விரிக்கும் பொழுது ராமருக்கு விரிச்ச இலையில ராமே குறுக்க ஒரு கோட்டை கழிச்சாராம். மத்த வானரெல்லாம் பாதிச்சா. நல்லா இருக்க இலையில இருக்க ராமே கோட்டை கழிக்கிறாரு. அன்னைக்கு ராமர் கோட்டை கோடுத வாழலையில் இருக்கக்கூடிய இன்னைக்கும் கோடு அப்படின்னு புராணங்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி. இப்ப கோடு போட்டாச்சா? கோடு போட்டோன்னு கோட்டுக்கு அந்த பக்கம் பழங்களுக்கு காய்கறி வைங்க, கோட்டுக்கு இந்த பக்கம் சாப்பாட்டை பரிமாறுங்க ராமர் சொல்ல. மத்த வளர பாதிச்சா. ஏன் மொத்தமா சேர்த்து வச்சு சாப்பிட்டா கோட்டை கழிச்சாரு, இப்ப தனித்தனியா பிரிச்சாரு, என்ன பண்றாரு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரம் ஒரு சத்தம் ஒன்று கட்டதா. ராம் ராம் ராம்னு யாரும் பார்த்தா ஆஞ்சநேயர். நம்மாரு பார்த்தாரு, ஆகா ஆஞ்சநேயரை மறந்துட்டோமே, சாப்பாடு தீர்ந்து வச்சு. இப்ப ஆஞ்சநேயர் வந்து சோறு எங்க சாப்பாடுங்க கேட்டா கொடுக்க ஒண்ணு இல்லையே, என்ன பண்றது நினைக்கப்படுது. ராமர் பார்த்தார், வருத்த வேண்டாம் முனிவரே, அவளுக்காக கோட்டை கழிக்க சொன்னேன். கோட்டைக்கு அந்த பக்கம் உள்ள பழங்களையும் காய்கறியும் விரும்பி சாப்பிடக்கூடியது வானரம், சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய மனுஷன். எனவே ஆஞ்சநேயா, பழங்களையும் காய்கறியும் அந்த பக்கம் உட்காந்து நீ சாப்பிடு, சாப்பாட்டை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அத்தனை பதார்த்தங்கள் இருக்கும் பொழுது சாப்பாட்டை மட்டும் ராமர் சாப்பிட்டாராம். அப்பதான் மத்த வளர பார்த்துச்சா, இத்தனை பேர் இருக்கும் பொழுது வெறும் சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடறாயா, சாப்பாட்டை ராமன் சாப்பிட்டா, ராமன் சாப்பாட்டை சாப்பிட்டா, வெறும் சாப்பாட்டை மட்டும் ராமன் சாப்பிடுறானே, சாப்பாட்டை ராமன் சாப்பிட்டான் என்ற சொல் மருவி நல்லா சாப்பிடுற எல்லாத்தையும் சாப்பாட்டு ராமன் சொல்லக்கூடிய வழக்காடு இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய செய்தி இருக்கா? கை தட்டாதீங்க. பிரச்சனை பயிர் இருந்தா தண்ணியை ஊத்தி ஆன உன் வீட்டு வாசல் மேல சாம்ப கிடக்கும் போது நினைச்சேன் நான் வரேன். உள்ள என்ன சத்தம்? அமைதியா இருக்கியா? சத்தம் இல்லாம அமைதியா இருக்க போது சாப்பாட்டுக்கே வருந்த ராமன், சாப்பாட்டு ராமன் இருக்குல்ல அப்படிங்க சொன்ன உடனே அதே அப்பா கை தட்டு பாராட்டி எக்கச்சக்கமான பாராட்டு. நல்ல கருத்து யாரு சொன்னாலும் அதை ஏத்துக்கொள்ள பக்கம். உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறணும். ஆனா எனக்கு எதிரி நீதாப்பா. உண்மையை சொன்னா அற்றது எங்கிட்டு பொருந்துச்சு? எங்க பொருந்துச்சு? எங்க பொருந்துச்சு? சொல்லலாமே, சொல்லட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்றதுனால ஒண்ணு வரி கிடையாது. உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தது. அது மகாபாரத கதையில ஒரு கடிக்காக பொருந்தது இருக்கு. அது பாஞ்சாலிக்காக உற்றதை சொன்னால் அற்றது பொருந்தும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லலாம், சொல்லட்டுமா? அந்த கதை இருக்கட்டும். சரி, நான் கேட்ட கதை என்னாச்சு? அதே சொல்லவா மகாபாரத கதையை சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாப்லையே. அவர் சொன்னது போல உற்றதை சொன்னால் அற்றது கூட பொருந்தும். ஆனா உண்மையை சொன்னா எதிரியா இருந்தா கூட ஏத்துக்கிறணும். அது சரிதான் அப்படின்னு வேற நம்ம ஏத்துக்கிறேன். நான் வந்த இடத்துக்கு வாங்க. நீங்க வந்த விஷயத்தை சொன்னா நல்லா இருக்கும். அப்புறம் சொந்த விஷயத்தை பேச முடியாது. இல்ல சொந்த விஷயத்தை பேச வீட்லயே உட்கார்ந்து பேசலாம். நீங்க எதுக்கு அப்புறம் அதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆக பயம். இந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, வரலத்துக்கு நீர் தேவை, தாடிக்கு மூடி தேவை, குரலுக்கு இனிமை தேவை, குரலுக்கு விளக்கை தேவை. பெண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு பருவம். 7 பருவம் இருக்கு. பெண்களுக்கு 7 இருக்கு. என்னென்ன பருவம் தெரியுமா? ஆண்களுக்கு என்னென்ன பருவம்? பாலன், மீலி, மரமன், திரையன், காலை, விளை, முதல் சொல்லக்கூடிய 7 வகை பருவம் யாருக்கு உண்டு? ஆக பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர்ல மட்டும் சொல்லக்கூடிய 7 வகை பருவம். 10 அவதார கதாநாயகமூர்த்தி யாருக்கு பேரு? அவர்தாங்க ராம மகாவிஷ்ணு. உங்க பாட்ட நாராயண ராமனுக்கு பேரு. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய ராமாயண அவதாரத்தை எடுத்த அவதாரம் தெரியுமா? ராம அவதாரம். அப்படிப்பட்ட ராமனுக்கு ராமச்சந்திரன் பேர் இருக்குமே தெரியுமா? எடுத்து பிடிச்சீங்க. எடுத்து பிடிக்கிறதுல வந்திருக்கா. சரி, அப்புறம் என்ன? ராமனுக்கு ராமச்சந்திரன் பேர் உண்டு. சரி, காரணம் இருக்கு சாமி. என்ன காரணம் சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா. ராஜபாட்டு வருவார். அதுக்கு தான் சொன்னேன் முருகனை விட மணி ஆயிடுச்சு. அவரை சொல்லிட்டு நீ அப்புறம் விடு. அவர் வந்தது அதுக்காக பள்ளி நாயகன் சொன்னாத்தே கொண்டாட்டி ஏத்துக்கணும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன காரணம் பாருங்களே. நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல கோசலையோட பிள்ளை யாரு? ராமன். எனக்கு தெரிஞ்சு நேரம் கருதி எந்திரிச்சு போட்ட கூட்டம் இது கிடையவே கிடையாது.
என்ன கருத்து பதிவு செய்யறோமோ அதுக்காக உட்கார்ந்து பார்த்துருக்காங்க. கலைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி இது. புல்வாக்கரையில இங்கே ஒரு 10-15 நடிகர்களுக்கு மேல இருக்கக்கூடிய பெருமை. எக்கச்சக்க கலைஞர் வாழக்கூடிய பகுதி. அப்படியே திருப்பணத்திலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா எண்ணற்ற கலைஞர் வாழக்கூடிய பகுதி. கலையை ரசிக்கிறாங்க, கலை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல கருத்துக்களா இருந்தாலும் 4 கருத்துக்கள் 4 விஷயத்தை பேசி மக்கள் அதுக்கு எனக்கு அதான் முடியும். வேற என்ன சொல்லுங்க. கோசலையோட பிள்ளை யாருன்னா ராமனாகப்பட்டவர், கைகோயோட பிள்ளை யாருன்னா பரதனாகப்பட்டவர், ஆமா, சுபத்திரையோட பிள்ளை யாருன்னா லட்சுமணன் சத்திரகன். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்களே, பரதனை காட்டிலும் கொஞ்சம் அமைதியா இருப்பா தம்பி. பரதனை காட்டிலும் அதாவது கைகை வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ராமன் மேல அதிகம் பாசம் கொண்டவன் யாருன்னா கைகை வளர்ப்பு தாய். கைகையோட பிள்ளை பரதன், ஆனா பரதன் காட்டிலும் ராமன் மீது அதிகம் பாசம் கொண்டவள் வளர்ப்பு தாய் கைகை. இவங்க என்ன செய்யறாங்க, ராமனை கூப்பிட்டு சிறு வயதுல ராமனை கூப்பிட்டு பாலமுத ஊட்டுறாங்க. பாலமுத ஊட்டிக்கிட்ட பொழுது அப்ப ராமன் பார்த்து கேட்டாரா, அம்மா என் கூட விளையாடுறதுக்கு துணைக்கு ஆள் வேணும், அந்த சந்திரனை பிடிச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்க. பொதுவாவே அப்பெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பாலமுதம் நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, பாலமுதம் ஊட்டிக்கிட்ட பொழுது குழந்தைகளை பார்த்து ஒரு பாட்டு பாடுவாங்க, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு எந்த பாடல் பாடினாலும் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சாப்பாடு உள்ள போனோம்னா கைபேசி, அலைபேசி, தொலைபேசி. இந்த தொலைபேசி கைபேசின்னு ஒண்ணு வந்துச்சு. நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் கெட்டதுக்கு தான் நிறைய பயன்படுது. அப்படிலாம் இருக்கு. அப்ப பாருங்களே, ராமனை கூப்பிட்டு பாலமுதை ஊட்டிக்கிட்ட பொழுது ராமன் பார்த்து கேட்டாரா, என் கூட விளையாடுறதுக்கு துணைக்கு ஆள் வேணும், அந்த சந்திரனை பிடிச்சு கொடுங்க, நிலவை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப கைகை என்ன நினைக்கிறாங்க, என் மகனே ராமா, சந்திரனை கேட்கிறியப்பா, வானத்துல இருக்கக்கூடிய சந்திரனை நான் எப்படி பிடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு என் புள்ள ஆசைப்பட்டு நீ கேட்டுட்ட அப்படின்னு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதை தண்ணீரை ஊற்றி சந்திரனுடைய பிம்பம், சந்திரனுடைய நிழலை காட்டியிருக்காங்க. என் மகனே ராமா, சந்திரனை கேட்டியப்பா, இதோ தெரிகிறது பாரு அப்படின்னு ராமன் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த தண்ணீரிலே சந்திரனுடைய பிம்பம் தத்தளித்தலாம். அதை பார்த்த உடனே ஆசைப்பட்டு நிழலா இருந்த சந்திரன் மீது அப்படி கையத்தான் கொண்டு போய் வச்சாராம். நிழலா இருந்த சந்திரன் நிஜமா குதிச்சு தாவி ராமன் கையில உட்காந்துட்டாராம். அப்பதான் கைகை சொன்னாங்களா, என்னிடத்திலே சந்திரனை கேட்டிய ராமா ராமச்சந்திரா, சந்திரனை கேட்டிய ராமா ராமச்சந்திரா அப்படின்னு. இது வளர்ப்பு தாய் கையினால வந்த பேர் தான் ராமனுக்கு ராமச்சந்திரன் ஒரு பெயர். ஏத்துக்கிறீங்களா? காரணத்தின் அடிப்படை இப்படி எல்லாம் பெயர் வருது இருக்குல்ல. அதனாலதான் சிவபெருமான் கங்கையாகப்பட்டதுக்கு மேல சந்திரனை சுடியதுனால சந்திரசேகரன் அவருக்கு பேரு, அல்லது அவருக்கு ராமச்சந்திர பேரு. ஆனா சந்திரனுக்கே ரொம்ப நாள் ஏக்கமா, ராமன் கை எப்படா நம்ம மேல படும் உடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்கா ஒரு காலம் கண்டு அப்படி அப்படியா நல்லது ஒரு காலம் கண்டு மாப்பிள்ள ரொம்ப வசீகரமாக. ஆமா, ஆடு போடுறது பார்த்தா அப்படி வசியம் பண்றாங்க. அப்படியா? மாப்பிள்ள அழகா இருப்பாரா? இந்த வசியம் பண்ணக்கூடிய வசியக்காரன். அப்படியா? அப்படி ஒரு மாப்பிள்ள அழகானவரா? அழகானவர், அன்பானவர், அன்பானவர், பண்பானவர், பாசமானவர், நேசமானவர். அப்படியா? சொத்து அத்தனைக்கு அதிபதியா வருது. ஆமா, எங்க மாப்பிள்ள பேரு ஊர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டுக்க அப்படியாக வேலனுக்கும் பள்ளிக்கும் நான் கல்யாணம் ஆனா புண்ணி உள்ள முடி வரட்டா வேலனுக்கு பள்ளிக்கும் நான் கல்யாணம் புண்ணி உள்ள முடி வரட்டா சுவாமி என்பார், தந்த சுவாமி என்பார், நாதன் என்பார், சக்திபடி வேலன் என்பார், சக்திக சுந்தரம் என்பார், ஒருத்த பங்கிசமா வெட்டவனா சிந்தைகள் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம பள்ளிக்கேத்த புருஷனவே முருகே சின்ன சின்ன
சொத்து சோகமா புன்பொருளா ஆடை ஆபரணமா இல்ல முக லட்சணமா இல்ல என்ன பிரச்சனை? அப்படி கிடையாது. வேற என்ன? அவர் யார்? கட்டிக்கிட்டு வாடு. இங்க பாருங்க. கண்டேன். கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓர் ஆறுமுகன் ஈரான். அவர் யார் தெரியுமா? யார்தா? நான் 5 வயதுல அரியா பருவத்துல சரி ரொம்ப நாளாவே முருகனை கடவுளா நினைச்சிட்டு. அப்புறம் என்ன கட்டிக்கிறேன்? நான் கடவுளா நினைத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க கணவனா ஏத்துக்கின்றீங்களே. இந்த உலகத்தில் கணவன் தானே கண்கண்ட தெய்வமே. அப்படி கிடையாது. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இருக்கட்டும். மனசுல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அது உண்மைதானே. மனம் இருந்தால் தான் பூக்கடை. அப்படிதானே? அப்படி கிடையாது சாமி. அந்த மனதுல ஆசைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. எனக்கு பிடிச்சா தானே நான் ஏத்துக்கிற முடியும். முருகனை கட்டிக்கிறீங்களா மாட்டீங்களா? வேண்டாம் சாமி. மாப்பிள முருகன் இருக்கீங்க. உங்க தொழில் என்ன சாமி? கலெக்டர் உத்தியோகம். கேள்விப்பட்டி கவர்னர் பேத்தியாங்க நீங்க. நீங்க பெரிய மோடி பேரே. ஆமா இருந்து போட்டு அப்படி இருந்தா கொண்டு ஆ முடியும் முத. மாப்பிள 10 லட்சம் பேச லட்சம் கொடுக்க முத. ஆனா நாரதர் ஒரு வேலை பார்க்கறாரு. என்ன பார்க்கறாங்க? நாரதர் கொஞ்ச நாளா ஒரு வேலை பார்க்கறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கோடி கொடுக்கறாரு. நாரதர் கோடி கொடுக்கறாரு. அடியாக வார்த்தைகள் நடக்க ஒரு தொழில் இது. அட போகயா. கோடி கோடி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஊட்டி போறீங்களா? கடி கடி பாருங்க.